ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இது சாதாரண வார்த்தை இல்லை என் பிள்ளையே. இது உனக்காக மட்டும் வந்த அவசர செய்தியாகும். நீ யார்கிட்டயும் சொல்லல. ஆனா உன் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளையே. நீ சிரிக்கிற மாதிரி காட்டினாலும் உன் உள்ளம் அழுது கொண்டுதான் இருக்கிறது. சாய், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ கேட்ட ஒவ்வொரு நொடியும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ தனியாக இல்ல. இந்த வார்த்தையை உன் மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சு வச்சுக்கோ என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பவும், இனிமேலும், எப்பவும். இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் தவறாமல் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. குழந்தையே, என் பிள்ளையே, நீ இரவுல தனியாக உட்கார்ந்து யாரும் பார்க்காமல் நேரத்தில் அழுது கொண்டே இருக்கிறாய். ஆனால் உன் அழுகை வீணாகவில்லை என் பிள்ளையே. உன் கண்ணீர் எல்லாம் பூமியில விழல என் பிள்ளையே, என் பாதத்தில் தான் விழுந்து கொண்டிருக்கிறது. நீ சொன்ன இந்த முடிவு நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா சொன்ன முடிவு கண்டிப்பாக நல்லாதான் இருக்கும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீ நினைக்கிற முடிவு முடிவு கிடையாது என் பிள்ளையே. இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாகும் என் பிள்ளையே. உன்னை உடைக்க வந்த சூழ்நிலை உன்னை உயர்த்ததான் வந்திருக்கு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ அடிக்கடி கேட்கிற கேள்வி இதுதான். சாய், ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு. ஆனால் அது தாமதம் இல்லை என் பிள்ளையே. அது உன்னை தயாரிக்கும் நேரமாகும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் வரப்போறது ஆசீர்வாதம் தான். அது சின்னதல்ல என் பிள்ளையே. அது பெரியதான ஆசீர்வாதம். அதை தாங்குற மனசு உனக்குள்ள உருவாகணும் என் பிள்ளையே. நீ இப்போ கடந்து போற வழி உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான விலையாகும் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கு வழியாக தோன்றலாம். ஆனால் பின்ன பிறப்பில் உனக்கு நல்ல முடிவு வரும் நேரத்தில் உனக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் என் பிள்ளையே. உன்னை விட்டு போனவர்கள் அது உனக்கு தண்டனையாக இல்லை என் பிள்ளையே. அது உனக்கு பாடமாகும் என் பிள்ளையே. நீ எல்லாருக்குமாக வாழுகிறாய். ஆனால் எல்லோரும் உனக்காக இல்லை என் பிள்ளையே. அதை நீ புரிந்து கொள். நீ இவர்களுக்காக இது செய்வோம், அவர்களுக்காக அது செய்வோம் சொல்லி நீ மத்தவங்கள மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா அவங்க யாரும் உன்னை யோசிக்கவே இல்லை என் பிள்ளையே. அது உன் தவறு இல்ல. அது உன் நல்ல மனசுதான் என்று நான் சொல்லுவேன். இப்போ நீ கற்றுக்கொண்டிருக்க பாடம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் எல்லாவுமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இப்ப நான் உன்னை புரிய வச்சுட்டேன் என் பிள்ளையே. அது போதும் எனக்கு. நீ இந்த பாடத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. யாருக்காகவும் எதுக்காகவும் இருக்காத என் பிள்ளையே. உனக்காக மட்டும் நீ எது செஞ்சாலும் நீ பயப்படுறதை நான் மறக்கல என் பிள்ளையே. நீ எதுக்காக பயப்படுறாய்ன்றது எனக்கு தெரியும். பணம், உறவு, எதிர்காலம், உடல், மனசு எல்லாத்தையும் நினைச்சு நீ பயப்படுற. ஆனா குழந்தையே, பயம் உன் எதிரி இல்லை என் பிள்ளையே. பயம் உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கூட்டிட்டு வரும் வழியாகும் என் பிள்ளையே. நீ கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை நினைத்தால் போதும் என் பிள்ளையே. உனக்கான கஷ்டத்தை நான் போக்குவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை இப்போ சரி செய்ய வேண்டாம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் மீது நம்பிக்கை வை. அது போதும் என் பிள்ளையே. இன்று இல்லைனாலும் நாளை நிச்சயமாக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் வை என் பிள்ளையே. நீ நடக்க முடியாத நாளில் நான் உன்னை தூக்கி கொண்டுதான் நடந்தேன் என் பிள்ளையே. அதை நினைவில் வை. எவ்வளவு நாள் பொறுமை சோதனை அப்படின்னு நீ இருந்திருக்க. இனி அது வெகுமதியாக மாறும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும் என் பிள்ளையே. நீ எதிர்பாராத வழியில் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாத என் பிள்ளையே. உன் பெயர் என் கணக்கில் இருக்கு என் பிள்ளையே. உன் கஷ்டம் என் நினைவில் இருக்கும். நீ நினைச்சதை விட நான் உன்னை அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே.
நீ கவலைப்படாத. எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன் என் பிள்ளையே. நீ நினைக்கிற இந்த இருள் நீடிக்காது. அது ஒரு பெரிய வெளிச்சமாக வந்து சேரும் என் பிள்ளையே. இது உன் வாழ்க்கையில் அழகான திருப்பமாகும். நாளை நீ திரும்பி பார்க்கும்போது சொல்லுவாய், அப்போ வலிச்சதுதான். ஆனால் அதுதான் என்னை மாற்றுச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாய். அப்போ அந்த வலி உனக்கு தெரியாது என் பிள்ளையே. நான் சொல்றேன்ல, நீ இந்த வலிய பொறுத்துக்கிட்டன்னா, கண்டிப்பாக நீ போற காலத்தில் திரும்பி பார்க்கும்போது, அதெல்லாம் ஒரு வலியா? அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சொல்ற மாரி தான் இருக்கும். நீ கவலை கொள்ளாமல் என்னை மட்டும் நினைச்சுக்கிட்டே இரு. என் மீது நம்பிக்கை வை. அது போதும் என் பிள்ளையே. இப்போ நீ தனியா நடக்க வேண்டாம் என் பிள்ளையே. என் கையை பிடிச்சுக்கோ. நீ விழுந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ சோர்ந்தாலும் என் நம்பிக்கை விடமாட்டேன் என் பிள்ளையே. ஏனெனில் நீ என் குழந்தை. நான் உன் சாயப்பா. இதை மட்டும் நீ நினைவில் வை என் பிள்ளையே. எந்த ஒரு கஷ்ட காலம் வரும்போதும் இதை மட்டும் நீ நினைவில் வை. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. அந்த கஷ்டம் உன்னை விட்டு விலகும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கண்களை மூடி சாயப்பாவுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லிவிட்டு சாயப்பா உன் கூட தான் இருக்கிறார். உன் கையை பிடிச்சு நடக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள். உனக்கு நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு. எந்த தப்பான முடிவும் எடுக்காத. அதனாலதான் அவசரமான செய்தி என்று இந்த செய்தியை சாயப்பா உன்னோடு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கவலை கொள்ளாத. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.